என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா? எனக்கு அப்படிதான்டா இருக்கு. என்ன வி ஒரு ரிசல்ட் எப்படி வர போகுது? அதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன அதை போய் கேட்குற? என்ன பதில் வர மாட்டேங்குது? நல்லா தான் இருக்கும். வீல நல்லா எழுதிருவாமா. அப்படிங்களா? நம்பர் சொல்லுங்க பாப்பா, ரெஜிஸ்டர் நம்பர். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, நான் போட்டு பார்க்கறேன் அப்படியே அவங்க பொண்ணுன்னு. எப்படி? நான் இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டுறது எங்க ஆத்தாளுக்கே தெரியாது. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். வணக்கம். எனக்கு நினைக்க சிரிப்பா வருது. இன்னைக்குதான் இன்னும் செத்த நேரத்துல என் தலையில வந்து இடி உழுவ போகுதுடா. ரிசல்ட் நினைச்சாலே புக்கு புக்குங்குது. மாய மூடு நீ வேற. 9 மணிக்கு நினைச்சிட்டு எழுந்திருச்சேன். கடைசியில் பார்த்தா 9:15 தானா? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குடா. உனக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிற? சொல்லு, சும்மா சொல்லு பார்ப்போம். எனக்கு சும்மா ஒரு 320 மாதிரி வரும்டா. உனக்கு எவ்வளோ வரும்? ஆனால் எனக்கு 320 வருமானு தெரியலடா, டவுட்டாகவே தான் இருக்கு. எனக்கு 400 வருஷம் தொடணும்டா. அப்பதான் கொஞ்சம் கெத்து காமிக்கலாம். 400 தொடணுமா? ஐயோ, நீ ஃபர்ஸ்ட் அவளை எழுதிருக்கியா? மூஞ்சி கம்மியா இப்படி கேட்டுட்ட. ஒழுங்கா மார்க் எடுத்துறீங்களா? என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா? எனக்கு அப்படிதான்டா இருக்கு. ஜேகே பாசிட்டிவா இருடா. நல்ல மார்க் எடுத்துருக்க. அப்படியே இருக்குது. அவன் மூஞ்சி ஜேகே விட்டு விட்டு அம்ச்சிரு. அது வர விஷயம். நீ அவனை கேட்டு பாரு. நல்ல மார்க் தான் எடுப்பான். எனக்கு இவன் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குடா. ஜேகே நல்ல மார்க் தான் எடுப்பான். நீ எப்படி முதல்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லு. இல்ல ஃபெயில் ஆயிடுவியா? ஓகே, அவ்வளவுதானே. நீ காலையில இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் வர ஒட்டுக்காது வாங்கிட்டு இருக்காரு. ஊர ஒட்டுக்காது கேட்க யாரும் ஃபெயில் ஆக மாட்டோம். அதுவும் குறிப்பா நான் ஃபெயில் ஆக மாட்டேன். சும்மா பாப்பாங்களே எனக்கு போதும்டா. ஜேகேக்கு 400 தொடணுமா? நல்ல விஷயம் தானே. வருமானு ஃபர்ஸ்ட் கேளு நீ. ஜேகே உன்னை பத்தி ஊரா பேசிட்டு இருக்கான். நீ மார்க் கண்டிப்பா எடுத்து காமி. என்ன நல்ல மார்க் எடு ஜேகே. நீ ஜேஹோப் உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா இல்லையா? ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டாமா? அப்படி வா வைக்காதடா. இந்த மாதிரி யோசனை வந்தாலே ஃபெயில் தான் போ. ஐயோ என்ன சொல்ற? ஓ பயமா இருக்கு. நம்ம ஊருக்கு வேற போகணும்டா. ரிசல்ட்டை பார்த்துட்டு கிளம்பிடலான் இருக்கேன் ஒரு வாக்குல. ஐயோ, என் வாழ்க்கையை நினைச்சிருக்கு சிரிப்பு தான் வருது. அருவியை விட சிரிப்பாயிடுச்சு எல்லாம். நானும் வந்துட்டேன் இங்க. எல்லாம் உதவாக்கரையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. துணிமணி எல்லாம் முதல்ல அடுக்கி வைக்கணும். ஆமா, இதுல ட்ரெஸ் தேவையில்லாத எடுத்து வைக்காத. வெயிட் அதிகமாக்காத, புரியுதா இல்லையா உனக்கு? என்ன வி ஒரு ரிசல்ட் எப்படி வர போகுது? அதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன அதை போய் கேக்குற? பதில் வர மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கும். வீல நல்லா எழுதிருவாமா. ஓ நல்லா எழுதிருக்கியா நீ? சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் சொல்லணுமே. நல்லபடியா நடக்கும். ஏன் நெஞ்சு படபடங்குது? அது வந்து மா ரிசல்ட் விட இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பயப்படாத, பொறுமையா இரு. நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கணும், புரியுதா? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ. ஓகே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபெயில் ஆனா ஓகேவா? அப்படி இல்லையே. நான் அப்படி சொல்றேன். நீ நல்லா எடுத்துக்கேன்னு சொல்லிருக்க. அப்படிதான் சொன்னேன். பாத்துக்கணும். அவ்வளவுதான் பாத்துக்கணும். எல்லாரும் ஃப்ரீயா இருங்க. டென்ஷன் அதை எடுத்து சொல்லுவோம் தம்பி. நான் டென்ஷனா தான் இருக்கேன். ஐயோ ரிசல்ட் வர போகுதுமா? ஐயோ சில பல 1 மார்க் மட்டும். 1 மார்க் மட்டும் சொல்லு. என்ன பண்ண? இல்ல யோசிச்சு எழுத முடியலையா? யோசிச்சு எழுதுனியா? நேரம் நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப போய் பாடுறா. போட நின்று இருக்கேன். போன் ஆன் பண்றா சீக்கிரம். கடவுளே எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். என்னாச்சு? அம்மா நான் 412 இருக்குமா? ஓ நல்ல விஷயம். என்னது 412? எல்லாருக்கும் போட்டு பாரு. மார்க் கண்டிப்பா நல்லா இருக்காது. நான் போய் ஜீவன் 358. 358. நான் 320ல வரும்னு நினைச்சேன். நல்லது. அடுத்து வீக் எவ்வளவு வந்திருக்கு? ஐயோ எனக்கு பயமா இருக்கே. ஐயா இருங்க வரேன். இருடா போட்டு பாப்போம். ஐயோ 402 டேய். என்ன நான் 400 தொட்டுட்டேனாடா? அப்ப ஆமாடா. சூப்பர் வி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கெத்து காட்ட வேண்டிய நேரம். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக படிக்கல, சும்மா கேஷுவலாக எழுதுனேன். 402 வந்துருச்சு. ஏய் சத்து நேரம் விட தொடர் அணுகிட்டு இருந்த. இப்போ ஏமாத்திரியா? ஜேஹோப் சுகாக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கடா. அம்மா ஜோப் 504. ஓ சுகா 325. இருடா சொல்ற. அப்படியா? 325 ஓகே தான். எல்லாத்துலேயும் பாஸான்னு போடுறா. அம்மா எல்லாமே பாஸ்மா. ஆத்தாடி என்ன சொல்கிறாங்க அவங்க? நான் 402 எடுப்பேன் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. 400 தொட்டுட்டேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் இப்போது இங்கிருந்து விடைபெறுகிறேன். வரட்டா? என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? பின்ன என்னடா அதிர்ச்சியா இருக்குடா எனக்கு. ஒரே அதை விட சுகா பாஸ் பண்ணிட்டான்ல, இப்பதான் கொஞ்சம் பெருமையா இருக்கு. நம்மளாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ. சரி தேங்க்யூ.
ஆனந்த கண்ணீரா வருது. ஓகே பாய். உடனே பிரியாணி வாங்கி சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பாஸ் ட்ரீட் வைக்கணும். அது சாப்பிடலன்னா ட்ரீட்டாகவே இருக்காதே, பார்ட்டி பண்ணணும். ஹலோ சித்தப்பா சொல்லுங்கப்பா. 358 எடுத்திருக்கேன். நல்ல மார்க்கு தான். எல்லாத்துலேயும் நல்ல மார்க் தான் சித்தப்பா. 5 பேருமே எல்லாருமே பாஸ். எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணிட்டோம். யாருமா? அத்தடா பேசாம இரு. சொல்லுங்க அத்தை. எல்லாம் நல்ல மார்க் தான். ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வைங்க. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே. உங்கள் பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு? ஹலோ பெரியம்மா நல்ல மார்க் தான் பெரியம்மா எடுத்திருக்கேன். ஐயோ என்ன படிச்சு ஆவடிக்கிறாங்களே. இது என்னது கான்ஃபரன்ஸ் கால்லாம் வருது? காலில் ஜிமின்னு இருக்கான், மாட்டணும் 2 பேரும். 504 எடுத்திருக்கேன் பெரியம்மா. அப்படிங்களா? நம்பர் சொல்லுங்க பாப்பா, ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்க, நான் போட்டு பார்க்குறேன் அப்படியே அவங்க பொண்ணுன்னு. ஓ சித்தப்பா ஃபோன் அடிச்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, ஃபோன் எடுக்காது. ஓகே நான் அன்னைக்கு மார்க் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அன்னைக்கு தானே சொன்னேன். கேக்குதாடா? அன்னைக்கு தானே காலுக்கு ஃபோனில் சொன்னேன் 5 பேரும் நல்லா இருக்குன்னு. அந்த மொட்டையை உன்னை நம்பள போலடா, அதான் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபோன் எடுக்காத. 490 மார்க்கா? சூப்பர் போங்க. 504. இல்லையே முதல்ல கூட 490 பெருசா பேசிக்கிட்டீங்களே. டேய் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன்டா, ஃபோன் தரட்டுமா, பேசுறீங்களா? ஃபோன் தர புரியா? அப்பா இந்த வேலையில வச்சுக்காத, நீ மட்டும் காலைல பேசு. 4 வாரத்தை பேசுற சும்மா மார்க்கை பத்தி மட்டும். நான் ஃபோனை கொடுக்குறேன், நீ பேசு ஃபர்ஸ்ட். பாப்பா வேணாப்பா. ஹலோ மாமா. 358 எடுத்திருக்கேன் மாமா. இதுக்கு போய் ஏன்டா பயந்த? அதான் மார்க் மட்டும் சொல்லி முடிச்சிட்டல, போ சும்மா. இனிமே ஃபோன் எல்லாம் திடீர்னு கொடுக்குற வேலை வச்சுக்காதப்பா. என்ன இது நைட்டு கூட ஃபோன் பண்ணுறாங்க? ஹலோ சொல்லுங்க. மார்க்கு தானே? சபா என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுப்பா. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்? ஒரே பதட்டமாகவே இருந்துச்சு. ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சே லீவ் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ நிம்மதியாக நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா. ரிசல்ட்டு தர இன்னும் லேட் பண்ணாங்கன்னா நான் பயத்திலே செத்துருப்பேன். நல்ல வேலை 400 மேலே எடுத்ததே பெருசுப்பா. கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல. 400 தொட்டுட்டே பெருசாக சொல்லிக்கலாம்ல. 412 எடுத்திருக்கேன். தூக்கம் வேறு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. திங்கிறேன் தூங்குறேன் இதே வேலையாக வச்சுருக்கேன் நான். இப்போ சின்னதாக வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாம், டயர்டாக இருக்குது எனக்கு. வெளியே சொந்தக்காரன் கேட்டால் கூட மார்க் ஒழுங்காக சொல்லிடலாம். முன்னாடிலாம் பயந்தேன், மார்க் கம்மியாக இடத்துல விட்டு வெளியே போக மாட்டேன். இந்த சொந்தக்காரன் கேட்டே சாவடிச்சிடுவாங்க கேள்வி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். ஐயோ ஏம்மா, ஐயோ முடியல, எவ்வளோ டயர்டாக இருக்கு. வெளியே போயிட்டு வந்தால் மூஞ்சிலாம் உடனே வேர்த்து விட்டுருது. அதுக்குள்ளே வர க்ரீம் போட வேண்டியதாக இருக்குது. இந்த மூஞ்சிக்கு போடுற க்ரீம் எல்லாம் வாங்கியே காசு கறியாக போகுது. ஆஹா குளிருக்கு எதமாக இருக்கு. நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. காலையில் ஆனால் வெயிலில் கொஞ்ச நேரம் நிற்கணுமா, அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா சொர்க்கம் போல இருக்கே. போடுங்களா மாமா. என்னை விட நிம்மதியான ஆளு இங்கே வேற யாருமே இல்லடா, இந்த உலகத்திலே கிடையாதுடா. மச்சான் நீ வேற லெவல்ரா. 400 தொட்டுட்ட. ஆமாம், எப்படி தொட்டு நினைக்க தெரியலடா. ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டே ஆகணுமே, ட்ரீட் மாதிரி என்ஜாய் பண்ணி ஆகணும். இதை வாங்கி சாப்பிட்லாமா? ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாம் ட்ரீட்டு தானே, சாப்பிட தான் செய்யணும். யோன்தன் உனக்கு கூட அதனே சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன், தரட்டுமா? பாவப்பட்ட ஜீவன் மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, உனக்கு தான் சாப்பாடு இருக்குல்ல, இந்தா வச்சுக்கோ, இது உனக்கு தான், எடுத்துக்கோ. யோன்தன் நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன் தெரியுமா உனக்கு? 402 எடுத்திருக்கேன். நம்ப முடியுதா? போன வாட்டி இவ்வளோ கம்மியாக எடுத்தேன், ஆனால் இந்த வாட்டி பாரு நானே எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் கிடச்சிருக்கு. ஆனால் மற்றவங்க கேட்குறப்ப
நான் பெருசாக ஒன்றும் படிக்காம தான் வேணும்ட்டே போனேன்னு சொன்னேன். லைட்டாக படித்ததுக்கே இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணாங்க தெரியுமா? போட்டு நொயின்றாங்க. அதான் அவங்க பிள்ளைங்களை பற்றி பெருமை பேசிக்கிட்டாங்க. உடனே ஜெயகோபால மார்க்கை சொன்னோம். உடனே டக்குன்னு அவங்க பிள்ளைங்க ஜெயகோபால மார்க் கம்மியாக எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேச்ச மாற்றிட்டாங்க. மார்க் முக்கியம் இல்லை, பாஸ் ஆனால் போதுமா. இதே நம்ம கம்மி மார்க் எடுத்தது அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னாச்சு மார்க்கு கம்மியா அப்படி இப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க. வந்தன் உனக்கு அதெல்லாம் எப்படி புரிய போகுது? இனிமே தான் நிறையா இருக்குது. காலேஜ்லாம் சேர வேண்டியது இருக்குது. காலேஜ்லாச்சும் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ஸ்கூல் வரைக்கும் ஏமாத்திட்டாங்க. 10th விட்டுப்பிட்டு 11th ஃப்ரீயாக இருக்கும், 11th விட்டுப்பிட்டு 12th ஃப்ரீயாக இருக்கும்னு. நீ தான் நான் எப்படி ஃப்ரீயாக இருக்கேன்? ஸ்கூலு காலேஜில் ஒன்றும் இல்லை, திங்கிற தூங்குற. என்ன அப்படி பார்க்குற? உண்மையை தானே சொல்கிறேன். காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வச்சு ஈஸியாக இருக்குமா இல்லை போட்டு பாடாப்படுத்துகிறாங்களான்னு தெரில. உனக்கு கடிச்சு சாப்பிட்றலாம் போல இருக்கு. இங்கே வா. இப்பெல்லாம் பண்ணணும்னு அர்த்தம். எனக்கு உன்னை போட்டு நசுக்கணும் போல இருக்கு. புசு புசுன்னு இருக்க. தூக்கம் வந்துருச்சா? கண்ணு சொருவுதே. சரி தூங்கு. எனக்கு இன்னும் நான் போக முடியல. நான் எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு. ஐயோ எனக்கு ஒரே ஜாலியாக இருக்கு. நீ என் மார்க்கை திரும்பவும் நானே போட்டு போட்டு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் எடுத்தது. எங்கே போகிற? 67% கிட்ட எடுத்துருக்கேன் நான். இது போதாது. ஆவரேஜாக 60 தானே. நான் அதை விட 7% அதிகமாகவே எடுத்திருக்கேன். என் மார்க்கை பார்த்து நானே பூரிச்சு போகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. இதெல்லாம் ஜெராக்ஸராக போட்டு வைக்கணுமே. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். மற்றவனுங்க எவனும் மார்க்கை சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டானுங்க. லூசு போயிடுங்க. அவங்களுக்கும் சேர்த்து நானே பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் பின்னாடி உதவியாக இருக்கும். நாங்கள் அது ஜெராக்ஸ் எடுக்கணும்ல. நேற்று தான் வாழ்க்கையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள் அப்படின்னு எழுதி வைக்கலாம். ஓகே. எங்கேயாச்சும் நம்ம வெளியே போயே ஆகணும். ஆமாம், போய் என்ஜாய் பண்ண வேண்டியது தான். வீட்லேயே ரொம்ப நாளாக இருக்கும்ல ரிசல்ட் வர்றதுனால. ரிசல்ட் நினச்சி பார்த்துக்கிட்டு எங்கேயுமே வெளியே போகாமல் இருந்துட்டோம். அதான் இப்போ போய் ஜாலியாக வெளியில் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ரோட்டை பற்றியா எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. ஆமாண்டா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ண தானே நான் ஆசைப்பட்டேன். இல்லைம்மா. எவன்டா இப்படி இடி விழுந்த மாதிரி பாடுறது? இனிமே டிக்டாக் எல்லாம் இங்கே பேனுமா. ஜேகே மட்டும் பெரிய வண்டியாக எடுத்துக்கிட்டான். எனக்கு சந்தானம் மாதிரி ஸ்கூட்டரை கொடுத்துட்டான். சரி விடு. எனக்கு அந்த பெரிய வண்டி ஓட்ட வராது. இதுவும் ஜாலியாக தான் இருக்கு. ஈஸியாக இருக்கு ஓட்டுறதுக்கு. ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ. நல்ல தூக்கம், ஜாலியாக தூங்கினேன். நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் என்ன உள்ளே படுத்துருக்கீங்க? வர்ற ஐடியா இருக்கா இல்லையா? நான் போண்டா வரேன். ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு. இவங்களாம் ஸ்கூட்டர்லேயும் பைக்லேயும் வராங்க. நான் கெத்தா காரை எடுத்துக்கிட்டேன். எப்படி நான் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறது எங்கள் ஆத்தாளுக்கே தெரியாது. ஓகே ஜங்குக்கே, என்ன இவ்வளோ வேகமாக போகிற? எங்கேயா போய் விட்டு ஏற்றுனா தெரியும். அப்புறம் உனக்கு பொறுமையா போ. காரே முந்திட்டு போகிறானுங்க தடுதலை பிள்ளைங்க. வேகமாக போனால் தான் மஜாவாக இருக்கும். நான்லாம் யங்ஸ்டர், இப்படி தான் இருப்பேன். இப்படி வேகமாக போனால் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் காலம் தான் புட்டுக்கிட்டு போக போதுரியெல்லாம். நீ வாய போடு. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டானுங்க இவனுங்க. வேகமாக தான் போவானுங்க. ஓ ஸ்பீடிங்க்கு போலீஸ் பிடிக்க போது பாரு ஒன்று. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எங்கள் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கலான்றியா? எங்கே அவன் போனான்? வீட்டுக்கு போகிறேன்னு போனான். வீட்டுக்கு தான் போனால போலீஸ் பிடிச்சிச்சா தெரியல. காருக்குள்ளே உட்காந்துருக்கேன். எனக்கே ஸ்பீடாக போன ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. எப்படியும் எங்கே ஸ்பீடாக போகிறாங்கன்னு தெரில. ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு என்னை முந்த பார்க்குறான். நீ வேகமாக போகிறதுனால தான் அவனும் உன்னை பார்த்துட்டு வேகமாக வரான். ஏன் நீ பொறுமையாக போயிருக்கலாம்ல? அந்த பைத்தியம் உன்னை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ வேகமாக போனதுன்னு அர்த்தம். எனக்கு வேகமாக போக பிடிக்கும்.
இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வர தெரியல. ஃபோனையும் எடுக்கவே இல்லை, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுடா. அப்படியே என்ன அப்படியே கேஷுவலாக கேட்குற? அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா முதல்ல? அதான் இருக்கு. ஆனால் அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் முடிஞ்சு 8 மாதம் ஆச்சு. 8 மாதமா? ரைட்டு.